இல்ல இந்த சோப்பு பையில மாலையும் தேங்காயும் இருக்கு. இந்த சவுளி கடை பையில பழங்களும் தாம்பழமும் இருக்கு. சரியால? சரிம்மா. ஐயட்ட குடுக்கையில எதுல என்னது இருக்குன்னு சொல்லி கொடு. சரியா? வயசாலி பத்தி அவருக்கு தெரியாது. நீ கொஞ்சம் கூட மாட எடுத்து வைக்க பாரு. சரிம்மா. 2 தாம்பழம் இருக்கு. 2 தாம்பழத்தையும் நிறைச்சு வைக்கணும். ஐயர் உனக்கு போன் போட்டாரா வர சொல்லி? இல்லம்மா, நான் தான் போன் போட்டு கேட்டேன் பிரசாதம்லாம் ரெடி ஆயிட்டா அப்படின்னு. ரெடி ஆயிட்டு தம்பி அப்படின்னாரு. எப்போ வரேன்னு கேட்டேன். நீங்க கரெக்டா 6 மணிக்கெல்லாம் வந்துருங்கன்னாரு. பாரு 6 மணிக்கு வர சொல்லியிருக்காரு. மணி 5:45 ஆகுது. இன்னும் 1/4 மணி நேரம் தான் இருக்கு. நம்ம நடந்து போக ஒரு 10 நிமிஷம் ஆகும். இவளை எங்களை என்ன செய்தா? குளிச்சுட்டு தலையை காய வச்சுக்கிட்டு இருந்தாம்மா. இவ 7 அடி கூந்தல காய வைக்க நேரமான இது. ஒரு முனிக்கொண்டையை போட்டுட்டு வர சொல்லல. வந்துருவாம்மா, ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணி போப்போமே. ஏல நீ சத்தம் கூட இல்லாட்டா வரமாட்டா. நான் கணச்சம்னா வேணுமே திமுருக்கு காது கேட்காத மாதிரி நின்னுக்கிடுவா. நீ கூப்பிட்டு பாரு. சரிம்மா. சின்ன பொண்ணே. அந்த கிளம்பிட்டம் தான். ஒரே நிமிஷம் தான் வந்துருதேன். போமா தான் தலை காஞ்சிட்டு. இவளா இது என்னது? என்னத்தே கேக்கியா? கடவுளே கடவுளே, எம்மா உன்னைய சேலை உடுத்த சொல்லி எத்தனை நேரம் ஆகுது? எத்தே இன்னைக்கு கோயில பிரசாதம்லாம் பரிமாறுவோத்தே, வாங்க வேண்டாமா? சேலையை கட்டிட்டு வந்து அங்கிட்டு இங்கிட்டும் இழுத்து விடவே சரியா இருக்கும்தே. பிரசாதம் வாங்கி திங்க முடியாது. கடவுளே, நான் எங்க போய் முட்டிட்டு அல. இவளா இன்னைக்கு பிரசாதம் கொடுக்கதே நாம தான். எல்லாருக்கும் கொடுத்தது போக மிச்சம் இருக்கிறத வீட்டுக்கு தான் கொண்டு வர போறோம். மிச்சம் ஆவலன்னா என்னத்தே செய்ய? பிறகு காலியா போயிட்டேன்னு வெறும் சட்டி தான் தூக்கிட்டு வரணும். அதுக்கப்புறம் ஐயோ எனக்கு கிடைக்காம போச்சேன்னு புலம்பிட்டு கிடக்கணும். நானே மாசத்துல இன்னைக்கு ஒரு நாள் தான் மார்கழி மாசம் காலையில எந்திரிச்சு குளிச்சு கிளம்பியிருக்கேன் கோயிலுக்கு. வந்துட்டு பிரசாதம் இல்லாம போச்சுன்னா எனக்கு சங்கடமா இருந்தாத்தே. அதனால அங்க வச்சு பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு தான் வீட்டுக்கு வரணும்னு நினைச்சிருக்கேன். என்ன பிறவில இவா கோயிலுக்கு சாமி கும்பிட வராளா? பிரசாதம் வாங்கி திங்க வராளால? பாவம்மா, அவளுக்கு கோயில் பிரசாதம்னா நல்ல பிடிக்கும் பத்தியா, அதான் அப்படி சொல்லுதா. அதானே, நீ முதல்ல சரியா இருந்தாலும் அவளை நான் ஏச. நீயே அறவேக்காடு மாதிரி தான் பேசுத. எனக்கு இப்ப அவட்ட கத்த முடியாதுல. 4 பேர் வந்திருக்க இடத்துல எனக்கு கேவலமா போயிரும். தெருவே கூட்டத்தோட வந்து நிப்பாளுவோ. ஒழுங்கா அவளை சேலையை உடுத்திட்டு வர சொல்லு. நம்ம தான் இன்னைக்கு பூசை கொடுக்கணும்னு தெரிய வேண்டாமா? ஒரு பட்டு சேலையை உடுத்தி வர சொல்லு. நீயே பேண்ட் சட்டை போட்டு வரது தப்பு. உன்னையவே வேட்டி சட்டை தான் கெட்ட சொல்லணும்னு பாக்கேன். உனக்கு கெட்டி அழ தெரியாது, வலிவிக்கிட்டே வருதுன்னு சொல்லுவீங்காண்டி தான் சரி போனா போதுன்னு விட்டு வச்சிருக்கேன். கோயிலுக்குலால போறோம், சும்மா தெருவில் திரியதுக்கா போறோம், சாமி கும்பிட போறோம். அப்படிங்கல கொஞ்சமாவது சேலை துணிமையில உடுத்தி வர சொல்லு அவளை. இந்த பேண்ட் சட்டையை போட்டுதானே வருஷ காலம் ஊர் சுத்திட்டு திரியுதா? ஒரு நல்ல இடத்துக்கு போகும்போது, ஒரு கோயில் குளத்துக்கு போகும்போதாவது சேலை உடுத்திட்டு வர சொல்லு. அப்பதான் குடும்பம் விளங்கும். போய் இப்ப 5 நிமிஷத்துல அவ சேலை உடுத்திட்டு வரலன்னா நான் கோயிலுக்கு வரல. நீங்க 2 பேருமே போய் என்னத்தையும் செஞ்சுக்கோங்க. நான் வரல, என்னை ஆள விடுங்க. எத்தே கோவப்படாது எத்தே. சேலையை சுத்திட்டு நான் எப்படித்தே பிரசாதம் திம்பேன்? சேலையில பட்டுட்டுனா அப்புறம் அதை உட்காந்து துவச்சுக்கிட்டு இருக்கணும்தே. பட்டு சேலை வீணா போயிரும். உனக்கு கோயில் பிரசாதம் தானே வேணும். உனக்கு தேவையானதை நான் முதலே சாமிக்கு படைச்ச பிறகு மிச்சம் இருக்கிற கொஞ்சம் எடுத்து வச்சிருந்தேன். போதுமா? எடுத்து நான் வீட்டுக்கு கொண்டு வந்துருந்தேன். இங்க வந்த பிறகு வச்சு தின்னு. கோயிலுக்கு ஒழுங்கா சேலையை சுத்திட்டு வந்து நின்று பாத்துக்கோ. சரி தே, நான் போறேன். நீங்களும் ஒரு பட்டு சேலையை உடுத்திட்டு வரலாம்ல தே. நீங்க அப்படி பழைய சேலையோட இருக்கிய? என்ன செய்யணும் எனக்கு தெரியும். பொத்திட்டு வந்து சுவாலிய பருப்பா. நான் என்ன செய்யணும், என்ன சேலை உடுத்தன்னு மட்டும் நீங்க சொல்லியத்தே. நீங்க ஒண்ணு செய்யுங்கன்னு நான் சொன்னா கேட்க மாட்டேங்க பத்தியலா. நான் சொல்லிதான் நீ கேட்கணும். நீ சொல்லி நான் கேட்கணும் எந்த அவசியமும் கிடையாது. சரி தே, கணக்காதிய. நீங்க கத்துறத காலையிலேயே கேட்க முடியல. தூமுறு பிடிச்சவா அடகா தனத்துல எப்படி பேசிட்டு போறா பேரு. எம்மா, என்னல நீங்க 2 பேரும் பொறுமையா வாங்க. நான் வேணா இந்த 2 பையன் தூக்கிட்டு முதலே கோயிலுக்கு போயிரட்டுமா? ஏம்ல உன் பொண்டாட்டி வந்துடட்டும். 3 பேரும் சேர்ந்து போவோம். அதுக்கு இல்லம்மா, அவ இப்பதான் சேலை கட்ட ஆரம்பிக்கானா இன்னும் 1/2 மணி நேரம் ஆக்குவா, அதான் சொன்னேன். 1/2 மணி நேரம் ஆக்குதா அப்படின்னா அவளை விட்டுட்டு நம்ம மட்டும் போக வேண்டியதான். அங்க எல்லாவளும் இவளை எங்கன்னு கேப்பாள்வலன்னு தான் இவளை கூப்பிட்டே போறேன். இல்லாட்டா முதி தூங்குது நான் வாட்டுக்கு விட்டுருவேன். நீ நான் மட்டுமே போய் சாமி விட்டு வந்தாலும் போதும். எல்லாவளும் ஊரோட அடக்க கேப்பாள்வோ. மருமூளை ஏன் கூட்டுறல? பூசை கொடுத்துருக்கே மருமும் இல்லாமலாம் வந்தியே அப்படிம்பாள்வலங்க கண்டி தான் இவ்வளவு அலங்காரம் பண்ணி இப்ப கூட்டு போகுது. அத்தானே கொஞ்சம் இங்க வாங்களே. ஏன் இப்ப அவன் எதுக்கு கூப்பிடுத? வேலையாவிக்கிட்டு சீக்கிரம் கிளம்பி வா. ஒன்னொன்னா சொல்லிக்கிட்டு இருக்காத. எத்த சேலைக்கு பின்னு குத்த ஊக்க காணலத்த. உங்க மவனை வர சொல்லுங்க, எங்கனையாவது வச்சிருப்பாரு, தேடி தருவாரு. இவளை என்ன செய்யலாம்னே எனக்கு தெரியலையே கடவுளே. எம்மா, நான் போய் எடுத்து கொடுத்துட்டு வரட்டாமா? போப்பா, போய் ஊழியம் பார்த்துட்டு எடுத்து கொடுத்துட்டு வா. அவளை ஏசவா இவனை ஏசவானே தெரியல. குடும்பத்துல 2 இப்படி இருந்தா என்ன கதியாகும்? என் கண்ணு இருக்க வரைக்கும் நான் அப்படியே பார்த்துட்டு போயிருவேன். என் கண்ணுக்கு அப்புறம் இந்த 2 பேரும் என்னத்த கூறா காலங்களிக்க போறாவளோ தெரியல. எத்தே போமா. யாவளா என் உயிரை எடுக்க? பட்டுச்சேலை தானே உடுத்திட்டு வர சொன்னேன். எத்தே உங்க சௌரியத்துக்கு எனக்கு சட்டை பத்த மாட்டுங்களா? உங்ககிட்டலாம் பேசுறதும் இந்த சிவர்ல போய் முட்டுறதும் ஒண்ணு. சரி வந்து தொலைங்க, நேராகுது. இல்ல அந்த பைய எடுத்துட்டு முன்ன வெரசா நடந்து போ. நாங்க 2 பேர்த்த வரோம். சரிம்மா. எல்லா ஆள் வந்திருக்கும். நேரத்தோட பூசை ஆரம்பிக்கணும். சட்டுப்புட்டுன்னு தூக்கிட்டு வா. சண்டை போடாம நில்லுங்க முதல்ல, அப்பதான் தருவேன். என்ன பிரசாதம் கொடுக்க ஆரம்பிக்கலையா? சண்டை போட்டு கிடக்கணுமா, அதான் சத்தம் போட்டுட்டு இருக்காவோ. இளைய பேர பிள்ளைல என்ன சண்டை போட்டு கிடக்கிய? யாத்தி முதல்ல இவன் தாச்சி அடிச்சான். இல்ல ஆச்சி, நான் தான் முதல்ல நின்னேன். என்னை தள்ளி விட்டு அவன் முன்னாடி போயிட்டான்.
சரி சரியா, உங்க சிநேகிதனுக்குள்ள இது கூட கொடுக்க மாட்டேல? ஒருத்தன் முன்ன பின்ன போனா தான் என்ன, பிரசாதம் தான் நிறைய இருக்கே. சண்டை போடாம வாங்கிட்டு போங்க மக்கா. இன்னும் அடுத்து பள்ளியிடம் போகணும், அதுக்கு நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தானே போகணும். இப்படி சண்டை போட்டுட்டா அப்புறம் எப்படி சேர்ந்து போக முடியும்? எங்கேயும் சண்டை போடாம ஒத்துமையா இருக்கணும் என்ன? சரி ஆச்சி. நல்ல பிள்ளைல சொன்ன உடனே கேட்டுக்கிட்டானுல, கெட்டிக்காரனுவோ. போங்க தங்கம், ஒருத்தரா வாங்கிட்டு போங்க சண்டை போடாம. அப்புறம் சின்ன பொண்ணு பூசைக்கெல்லாம் குடிக்கிய, செழிப்பு தான் என்ன? ஏன் நாள்படி நீங்களும் கொடுக்கத்தானே செய்விய? நான் கொடுத்தாலும் இவ்வளவு தானே கொடுக்க மாட்டேமா. ஒரே ஒரு தயிர் சாதம், ஏழைக்கேத்த எள்ளுண்டு அதை கொடுத்துருவேன். இங்க புளி சாதம் தான், வெண்பொங்கல் தான், சக்கரை பொங்கல் தான், என்னென்ன குடிக்கிய? ஏன் மாமியாருக்கு சாமி பக்தி அதிகம், நிறைய கொடுக்கவோ. உங்களுக்கு இஷ்டம் தான் நீங்களும் கொடுங்க. நமக்கெல்லாம் மட்டும் வசதி இல்லம்மா. கடவுளேன்னு அடுத்த வருஷம் நல்லா வசதியா வச்சிருந்தாருன்னா கோயில பிரியாணியே கூட போடலாம். வாயில முதல்ல பினாயில் ஊத்தி கழுவுங்க நாள்படி. ஏன் சின்ன பொண்ணு? எந்த கோயில்லையாவது பிரியாணி போடலாமா பிள்ளையார் கோயில்ல? சும்மா சொன்னந்தாயா, நெசத்திலேயே போட்ட போறாவோ, சொன்ன உடனே செஞ்சிருவாளாக்கும். சரி, பிரசாதம்லாம் உன் மாமியார் தனியா எடுத்து வச்சிருக்கவளா எப்படி? தெரியலக்கா, இப்ப போய் கேட்டா ஏசுவாவே, நான் ஒண்ணுமே கேட்க முடியாது. அது சரி, நம்ம போய் லைன்ல நிக்கணுமா? அவங்க கொண்டு வந்து நமக்கு தருவாங்களா? கொஞ்ச நேரம் நின்று பார்ப்போம், தந்தா வாங்கி திம்போம், தரலனா போய் லைன்ல நின்ற வேண்டியதான். நீ தானே பூசை கொடுக்க, நீ எதுக்கு லைன்ல நிக்கணும்? உனக்கு உன் மாமியார் எடுத்து வச்சிருக்க, உனக்கு தெரியாம இருக்குமா இருக்கும். உன் வீட்டுல நிறைய பிரசாதம் மிஞ்சிட்டு இருந்தாங்க, எங்க வீட்டு கொண்டு வந்து கொடுத்துரு சரியா? சரி நாள்படி தந்துருதேன். என்ன லட்சுமி, இம்பிட்டு நேரம் ஆயிட்டோ? ஆமாக்கா, விடிஞ்சு எந்திரிச்சு வேலையை பார்த்துட்டே இருந்துட்டேன். கோயிலுக்கு வரணும்னு நினைப்பே இல்ல. எப்பவுமே இருக்க மாதிரி இருந்துட்டேன். அடுத்துதான் பூமாரி சொல்லுதா, நேற்று இந்த ஆச்சி வந்து சொல்லிட்டு போனவளமா கோயிலுக்கு போனியான்னு அப்புறம் தான் கேட்கா. அந்தானி தான் முடியாந்தேன். சரி சரி, நல்ல நேரத்துக்கு பிரசாதம் வாங்குறதுக்கு தான் வந்திருக்கிய. ஏன் நீ பிரசாதம் வாங்கி திங்கலையோ? வெறுங்கையே வணக்கிட்டு போவந்தா? நாமளாம் சாமி கும்பிட வந்தேன். காலையிலேயே வந்து சாமி கும்பிட்டாச்சு. நீங்க பூசையெல்லாம் முடிஞ்சு சாமி கும்பிட்டு பெறவெல்லாம் வந்திருக்கிய. அப்ப நீங்க பிரசாதம் வாங்க வந்திருக்கேன்னு அர்த்தம். ஒண்ணு வராம இருக்கணும், வந்தா நேரத்தோட வரணும். இப்படி டயத்துக்கு அங்கிட்டும் இல்லாம இங்கிட்டும் இல்லாம வந்தீங்கன்னா? நாள்படி நீங்க என்கிட்ட என்ன கட்டியா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி? என்ன சின்ன பொண்ணு கேட்டேன்? உங்க மாமியார் பிரசாதம் எடுத்து வச்சிருந்தா எனக்கு கொஞ்சம் குடுன்னு கட்டியல்ல? இவா ஒருத்திமா கூட்டத்துல கட்டிச்சோரா ஒத்துருவா. இப்ப நீ எதுக்கு வந்து தெரிஞ்சு வச்சுல? பிரசாதத்தை வாங்கி நக்கிட்டு போதானே வந்த? எல்லாரும் அதுக்கு தான் வரவோ, எவ்வளவுதான் சும்மா இருக்காவோ. அங்கே உள்ள இருக்க பிள்ளையாரே தினம் யாராவது பிரசாதம் தருவோம்னா உட்காந்துருக்காரு. பிள்ளையாரெல்லாம் யாருக்காண்டி உட்காரல, நம்ம தான் அவருக்கு வைக்காமனு சொல்லிட்டு நம்ம திருட்டு தெரியுதோம். எதுக்கு தேவையில்லாம தெய்வத்தையெல்லாம் உள்ள இழுக்க? ஆமா, ரொம்ப நன்னூல் மாதிரி பேசிடுவாவ. ஏ சாந்தி விடுமா, கோயிலுக்கு வந்த இடத்துல காலம் கத்தாலேயே சண்டை போட்டு அடப்பியா, நல்லாவா இருக்கு. அதுக்கு இல்லக்கா, நான் விளையாட்டை தானே கேட்டேன். ஆமா, விளையாட்டா கேட்டா இவா. நீ எப்படி விளையாட்டா பேச தெரியாது எங்களுக்கு. எவாட்ட எப்ப சண்டை இழுக்கலாம் தானே தெரியுது. நீ உங்க பத்தி எல்லாம் ஏன்ட்ட கிடையாது. என் பத்தி உனக்கு இருந்தா என்னைக்கோ தெரிஞ்சிருப்பிய. நீ ஒரு திருந்தாத சென்மம்ல விடிஞ்சு விடியாம கோயில வந்து எமத்திருக்கா பாரு. சரி லட்சுமிக்கா, என்னத்தையே புத்தி இல்லாம பேசிட்டா, விடுங்க. சாரி நாள்படி சிரிப்பு வந்துட்டு. இளையம்மா, சின்ன பிள்ளைலாம் போயிட்டு பெரிய ஆட்கள்லாம் வரிசையில நின்று பிரசாதம் வாங்கிக்கோங்கம்மா. நான் வாரங்கிட்டி. சாமி, உங்க வீட்டுக்கு பிரசாதம் எடுத்து வச்சுக்கிட்டீங்களா? எனக்கு எடுத்து வச்சுக்கிட்டோம்மா. சரி சரி, சரியா போயிட்டா பிரசாதம் பூரா? ஆமா, உங்க வீட்டுக்கு நீங்க கொஞ்சம் எடுத்து வச்சது போக மிச்சம் எல்லாம் சரியாயிட்டு. இன்னைக்கு நல்ல கூட்டம் பத்தியெல்லாம் எல்லாம் சரியா போயிட்டு. புது வருஷம் பிறந்தாக்குல எல்லாரும் வந்துட்டாவோ கோயிலுக்கு. ஆமா, அதை கணக்கு பண்ணி தான் நான் இன்னைக்கு வச்சேன். சரி சரி. பிறகு கொடுத்த காசெல்லாம் சரியா வந்துதா? மேற்கொண்டு நிறைய ஆச்சா என்ன ஏதுன்னு இன்னும் சொல்லக்கணும். நீங்க கொடுத்தது சரியா வந்ததுதான். ஆனா புளியோதரைக்கு நல்லெண்ணெய் மட்டும் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் நிறைய வாங்க வேண்டி இருந்தது. அது ஏன் கை காசு போட்டு தான் ஒரு 200 ரூபாய்க்கு வாங்கினேன். அது தர முடிஞ்சா தாங்க. என்ன? தந்துருதான் சாமி, நான் வாங்கி தரேன். ஏல ஒரு 200 ரூபாய் எடு. எம்மா, பர்ஸ் வீட்லயே வச்சுட்டு வந்துட்டேனம்மா. என்னல? ஏமா, காணிக்க வைக்கிறதுக்கு நீ ரூபா கொண்டு வந்திருப்ப, உண்டியல் போடுறதுக்கும் ரூபா தனியா எடுத்து வச்சுட்ட. அந்த அன்னைக்கு தேங்காய் பழம்லாம் கொண்டு போறோம், கடையில வாங்குறதுக்கும் ஒண்ணும் இல்லைங்கிறதுக்காண்டி பர்ஸ் வீட்லயே வச்சுட்டு வந்துட்டேன். ஏம்ல இப்படி இருக்க? வெளியில வார இடத்துல கூட குறைய ஆகும்னு தெரியாதா? ஒரு ஆம்பளை பேர் ரூபாய் கையில வச்சுக்க கூடாதா? ஏமா தம்பி ஏசாதியம்மா. இல்ல சாமி, நேரத்துக்கு தந்தாதானே நல்லா இருக்கும். உங்களுக்கும் செலவுக்கு வச்சிருந்தா கொடுத்துருப்பிய. இருக்கட்டுமா, இப்போ கொண்டு வரட்டாதான் என்ன செய்ய முடியும். இப்போ இதுக்குன்னு வீட்டுக்கு போயிட்டு வர முடியாது. நீங்க நான் 12 மணிக்கு அம்மன் கோயில பூசை பண்ணுறதுக்கு வருவேன். அங்க வேணா நீங்களும் உங்க மவனும் வந்து ரூபாய் தந்துட்டு போங்க. சரி சாமி, அப்ப அப்படியே செய்வோம். நான் 12 மணிக்கு என் மருமோட்டை கொடுத்து விடுதே. சரிம்மா. சரி சாமி, அப்ப நாங்க வரட்டுமா? கடவுளேன்னு பார்த்து போயிட்டு வாங்க. சரி, ரொம்ப சந்தோஷம். நல்லபடியா பூசை முடிஞ்சது. கடவுளேன்னு அடுத்த வருஷத்துக்குள்ள எங்க வீட்டுல ஒரு நல்லது நடக்கணும். இதே மாதிரி செழிப்பா பூசை பண்ணணும். அதெல்லாம் வேண்டுனதை கொடுப்பாருமா கடவுளே. நல்லபடியா போயிட்டு வாங்க. சரி சாமி, வாரம். ஏட்டி, ஏன் மகா, என்னாச்சு? ஏமிட்டி 2 நாளா ஆளு முகமே சரியில்லை, வாடுனால கிடக்க. ஒன்னும் இல்லப்பா. ஏதா இருந்தாலும் சொல்லிட்டி. உங்க அம்மா ஏசினாலோ இல்ல அடிச்சாலாட்டி சொல்லு, நான் உங்க அப்பாட்ட சொல்லி கொடுக்கேன். சாட்டி இரு ஆச்சி, நீ வேற. ஏட்டி, எதுனாலும் ஆச்சிட்ட சொல்லு. அடிச்சாலா திட்டுனாலாட்டி? அப்போ உனக்கு இருக்கே முடியல. என்கிட்ட கேட்டுட்டு அந்த எங்க ஐயாட்ட சொல்லி கொடுத்து அம்மையும் அப்பாவும் 2 சண்டை விடுவோம். நீ நல்லா கை கொட்டி பார்த்து சிரிக்கலாம்னு பக்கியோ. ஏட்டி, நீ தானட்டி ஆவியத்தால என்னமோ மாதிரி கிடந்த. எதுக்கு இப்படி இருக்க போற? உனக்கு வேற என்ன கஷ்டம்? உங்க அம்மா தான் எந்தையாவது வேலை சொல்லி உன்னை ஏசிருப்பா, அதான் கேட்டேன். ஒரு கஷ்டம் இல்ல, நான் சந்தோஷமா இருக்கேன். உன் சுவாலிக்கல்தே பாரு. என்னம்மா, என்ன சத்தம்?
அது ஒண்ணும் இல்லல, உன் மவ ஒரே சுருண்டு சுருண்டு படுத்து கிடக்கா. 2 நாளா பிள்ளை முகமே சரியில்லை. அதான் அவட்ட கேட்டேன், உங்க அம்மா என்னமோ சொன்னாலாட்டி எடுத்து ஏசினாலா அடிச்சாலான்னு சொல்லு. உங்க அப்பா கிட்ட சொல்லி கண்டிக்காம தான் சொல்லியிருக்கேன். அதுக்கு உன் மவ தையத்தக்கன்னு குதிக்கல. சரி, அவ எப்படி இருந்துட்டு போறா, நீ விடுமா, பிள்ளைய போட்டு கஷ்டப்படுத்தாத. ஏன்னா நான் கஷ்டப்படுத்தவா செய்தேன். உங்க ஆத்தக்காரி என்னமோ சொன்னாலாட்டுன்னு தான் கேட்கேன். அதுக்கு அந்த பேவுல தைத்தேன்னு குதிச்சுட்டு நான் படுத்து கிடக்கு. நீ அதுக்கு மேல நான் என்னமோ சங்கடப்படுத்துற மாதிரி பேச. அதுக்கு இல்லம்மா, அவ என்னத்தையா நினைச்சு படுத்திருப்பா. நீ புழு புழுன்னா அவளுக்கு கோவம் வரும்ல. பிள்ளை அவ போக்குல இருக்கட்டும்னு விடு. சரிப்பா, உன் மவளை நான் ஒன்னும் சொல்லல. இந்த வீட்டுல நான் வாயே திறக்க கூடாது. நான் வேண்டாதவளா போயிட்டேன். உன் பொண்டாட்டியும் ஒன்னும் சொல்ல வழி இல்ல, உன் மவட்ட என்ன ஏதுன்னு கேட்க வழி இல்ல. எது பேசினாலும் நீ வாயை பொத்திருன்ட்டு பேருத. இந்த வீட்டுல நான் இருக்கதே தப்பு. ஏன்டா இருக்கான்னு நினைக்க எல்லாரும். ஏம்மா, அப்படி யாராவது நினைப்பாவளம்மா? ஏமா நீயா கற்பனை பண்ணிட்டு பேசிட்டு இருக்க? பிறகு உன் பொண்டாட்டி நீ அப்படித்தானே நினைக்கிய? உன் பொண்டாட்டிக்கு நான் உயிரோட இருக்கதே பிடிக்காது. ராட்சசி மாதிரி வாரா ஒவ்வொரு நேரத்துல. யாரு ராட்சசி மாதிரி வாரான்னு சொல்லுதிய? நீ எங்க வந்த? நீ பெராசல தானே துணி துவச்சுக்கிட்டு இருந்த. ஏன் உங்க அம்மாக்காரி பேசுறதுங்க கேட்காதுன்னு நினைச்சுக்கிட்டீங்களோ? நான் இப்பதான் கோடியில துணியை காய போட்டேன். சன்னல் வழியா அவ பேச பூரா அப்படி எனக்குங்க கேக்கு. நான் என்னத்தை விட்டு ராட்சசி மாதிரி நடந்துகிட்டேன்னா இப்ப சொல்லிட்டு கிடக்காவோ? எங்க அம்மா ஒண்ணும் சொல்லல விஜயா. அவ ஏன்டெல்லாம் பேசிட்டு இருக்கா. உனக்கு என்ன, போய் வேலையை பருப்போ. உங்ககிட்ட பேசட்டும், உங்க மவளை பத்தி பேசட்டும், உங்களை பத்தி பேசட்டும். என்னைய பத்தி அவ ஒண்ணும் பேசக்கூடாது. உங்களை என்ன கேள்வியும் கேட்கட்டும், உங்களை அடிக்கட்டும் மிதிக்கட்டும். நான் வந்து யாருன்னு கேட்க போறது இல்ல. எதுக்கு தேவையில்லாம என்னைய பத்தி பேசிட்டு இருக்காவோ? ராட்சசி மாதிரி வராங்காவோ? தேவையில்லாத பேச்சுதானே இதெல்லாம். நான் ஏதாவது ஒண்ணு சொல்றேனா? நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு இருக்கேன். ஆமா, நீ உண்டு, உன் வேலை உண்டுன்னா நீ இருக்க. நீ அமைதியா ஊம கொட்டா வேலை எவ்வளவு பாக்க என் அவனுக்கு தெரியாம. ஏமா சும்மா இருமா. போல அவ பேசுவா, நான் கேட்டுட்டே இருக்கணுமோ? ஒண்ணுமே தப்பு பண்ணலன்னு சொல்லுதல. அவ என்ன செஞ்சிருக்கா தெரியுமால? ஏன் என்ன செஞ்சேன்? காலையிலக்கு இட்லிக்கு சாம்பார் வைக்கலாம்னால ஒரு 10 நிமிஷம் ஆகுமா, கூட கொஞ்சம் நேரம் அழகா அதை வச்சு நான் சாப்பிட்டுருப்போம்ல. வியானுக்குமே தக்காளி சட்னி வச்சிருக்கால. எனக்கு காலையில சாப்பிட்டதுல இருந்து வயிறு பூரா புண்ணா வளைச்சு வெளியே போகுது. ஏமா இதெல்லாம் ஒரு விஷயமாமா? இதுக்கம்மா சண்டை போட்டு கிடக்க? ஏல பெற்ற தாய் வயிறு வலியோட கிடக்க வெளியே போயிட்டு இருக்குன்னு சொல்லுதேன். அது உனக்கு விஷயமா தெரியல என்னல? இதை நான் சொல்லக்கூடாது, அப்படியே நான் வயித்தால போயிட்டு சாவணும்னு நினைக்கல. நீ சின்ன பிள்ளையா இருக்கையில எத்தனை தடவை கண்டது கழித தின்னுட்டு உனக்கு தொக்க விழுந்து வயித்தால போயிட்டு கிடக்கும் தெரியுமா? ரவையும் பவுன் உனக்கு களி போட்டுக்கிட்டு வீட்டையும் தொடச்சு பிறக்க எடுத்துக்கிட்டு ஆஸ்பத்திரி கூட்டு போய் உன்னைய பார்க்க நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். ஏமா இதையெல்லாம் சொல்லி காமிச்சு என்ன கேவலப்படுத்திக்கிட்டு இருக்க? வயசு ஆவாவோ அறிவு வளர்ச்சி குறைஞ்சிக்கிட்டே போதும் உனக்கு. ஆமாப்பா, நான் அறிவு இல்லாதவதா. எனக்கு அந்த அளவுக்கு உங்களை மாதிரி நாகரிகமா எதுவும் பேச வைக்கலாம் தெரியாது. நான் பட்ட கஷ்டத்தை நான் சொன்னேன், அவ்வளவுதான். ஒரு மவனா இருந்து ஒரு தாய் படுத்த பாடையும் நீ கவனிக்க மாட்டுக்க. உன்னை நான் அந்த காலத்துல பார்த்ததை சொன்னாலும் கூட அதையும் சொல்லக்கூடாதுங்க. எல்லாரும் சேர்ந்து என்னை ஒரே அடியா சாவடிச்சிருங்க. ஏற்கனவே வயிறு வலிச்சுக்கிட்டு வெளியே போய்கிட்டு கிடக்கு. இன்னும் மத்தியானத்துக்கு நல்லா உரப்பா ஒரு குழம்பு வைக்க சொல்லி ஒரே அடியா தின்னுட்டு நான் சேர்த்துருதேன். ஏன் போட்டு பேசி என்னால உங்களுக்கு கஷ்டம்? ஏதாவது சோத்திர கலந்து கொடுங்க, தின்னுட்டு நான் போட்டும். எம்மா ஏமா இப்படி எல்லாம் பேசுத? உனக்கு நான் இப்ப வேண்டாதவளா போயிட்டோம்னால. ஏம்மா நான் அப்பெல்லாம் நினைக்க மாட்டேம்மா. வாமா, நான் உன்னை ஆஸ்பத்திரி கூட்டு போறேன். வேண்டாப்பா, வேண்டவே வேண்டாம். என் கதை உண்டு, நான் உண்டுனே நான் இருந்துக்கிடுதேன். நான் என் மவா வீட்டுக்கு போனா கூட என்னை தங்கம்மா வச்சு பாப்பா. நான் போவதுக்கு முடியாம இல்ல. போன தடவை என் மருமையும் கூட வானு கூப்பிடத்தான் செஞ்சாரு. மவா வீட்டுல போய் இருந்தா இத்தனை வயசுக்கு அப்புறமே மவா வீட்டுல வந்து கிடக்காலன்னு அக்கம் பக்கத்துல பேசினா அசிங்கம்னு தான் நான் இங்க கிடக்கேன். எனக்கு ஒண்ணும் பார்க்க நாதியத்துப்பே இல்ல. எப்பா ஒரு சாம்பாருக்கு என்ன பேச்சா? என்னது சாம்பாருக்கா ரசமானு சொல்லிக்கிட்டு இருக்க? எங்க அம்மைக்கு கறி இல்லதுன்னு உனக்கு தெரியுங்களா? என்னத்துக்கு அவ்வளவு உரப்பா காலையில சட்னி வைக்க? எங்க அம்மைக்கு மட்டுமாவது கொஞ்சோண்டு சாம்பார் வச்சுக்கலாம்ல? ஆமா, உங்க வீட்டுல எல்லாத்தையும் வாங்கி போட்டு வச்சிருக்கியா? என்ன பேச வேண்டியதான். நான் நேத்து முந்தானத்தே உங்ககிட்ட நான் லிஸ்ட் கொடுத்தேன், வீட்டுல என்னென்ன வாங்கணும்னு. ஊர் பூரா டெலிவரி பண்ணியல. வீட்டுல என்னென்ன சாமான் வேணுங்கிறத கொண்டு வந்து கொடுக்க என்ன இது? அது மறந்துட்டேன், கொஞ்சம் வேலை விஷயமா. அதை என்கிட்ட சொல்லாதே, உங்க அம்மிட்ட சொல்லுங்க. வீட்டுல பருப்பு இல்ல, காய்கறி இல்ல, ஒண்ணு இல்ல. என்னத்தை வச்சு நான் சாம்பார் வைப்பேன்? வெங்காயமும் தக்காளி தான் கிடந்தது, அதை வச்சு சட்னி வச்சு முடிச்சாச்சு. காலையில எந்திரிக்காம இட்லி வச்சாச்சு. தேங்காய் சட்னி உங்க அம்மைக்கு நெஞ்ச கறிக்கும் போவோ. சாம்பார் வைக்கணும், பருப்பும் இல்ல, காய்கறியும் இல்ல. சரின்ட்டு தான் நான் தக்காளி சட்னி வச்சேன். ஒரு நாளைக்கு தாக்கு பிடிக்க முடியாதா? இதை ஒண்ணு நான் கொடுத்துதான் இவ்வளவு சாவடிக்கணுமோ? ஏங்க உங்க மவங்காரன் தான் வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாம் லிஸ்ட் வாங்கி கொடுத்து கூட வாங்கிட்டு வந்து போடாம கிடக்காரு. அவர் மேலதான் தப்பு. இதுக்கெல்லாம் என்னைய குறை சொல்லக்கூடாது. போன மாசமே இப்படிதான் வாங்கி போடலான்னு பக்கத்து கடையில பருப்பு வாங்கன்னு போய் நிக்க, அங்க எல்லா வேலை பத்தி என்னை பத்தி சிரிக்கா. என்னக்கா பெரிய சூப்பர் மார்க்கெட் வச்சிருக்கியா? உங்க வீட்டுல இங்கதான் வந்து சாமான் வாங்கிட்டு போறீங்களா அப்படிங்காலுவோ. அவள்வ கிண்டலா சாதாரணமா கேட்டாலும் எனக்கு அது ஒரு மாதிரி இருக்கு. எப்படி நான் கடையில போய் வாங்க? இவர் வாங்கி போட்டா நான் என்ன செய்ய முடியும்? வீட்டுல இருக்கிறத வச்சுதான் பரிமாற முடியும். காலையில எந்திரிச்ச உடனே 8 மணிக்கா உங்களுக்கு சாப்பாடு வேணும்னா அதை தந்துதானே ஆகணும்னா கொஞ்சம் நேரம் ஆகனாலும் என்னை பட்டினியா போட்டு கொள்ளுதானே. அதுக்கு ஒரு பேச்சு பேசுவிய. இனி எதுவும் ஏசணும்னா உங்க மவங்காரனை ஏசுங்க. என்னையெல்லாம் சொல்லுத வேலை வச்சுன்னா நல்லா இருக்காது சொல்லிட்டேன். தூரப்பாங்க போகட்டும். அம்மை மௌன உயிரை வாங்கி கயிறா திரிக்காவப்பா. இந்த வீட்டுல கத்தி கத்தியே ஆவியும் ஜீவனை அத்து போயிட்டேன் வருஷம் பூரா. சரி, யார் வீட்டுக்கு டெலிவரி பண்ணதுமோ பண்ணலையோ, முதல்ல நம்ம வீட்டுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்து வாங்கிடணும்ப்பா. இவ்வளவு பெரிய பிரச்சனை வருது இதால. எனக்கு நினைவு இருந்து தொலைய மாட்டுக்கு. ஏம்மா என் மேலதான் தப்பு. சரி போனது போட்டு இப்போ மத்தியானத்துக்கு அவளை உனக்கு மோர் சோறு வச்சு தர சொல்லுதே. என் கூட வாரியா? ஆஸ்பத்திரியில போய் ஊசி போட்டு வருவோம்.
வேண்டாம்ல, ஊசியெல்லாம் போட்டால் என் உடம்புக்கு ஏற்றுக்கிடாது, ஒரு மாதிரி கிறக்கிக்கிட்டே வரும். இங்கே பக்கத்தில் கோதை வீட்டில் ஒரு பாட்டில் நிறைய அன்னைக்கு வாம் வாட்டர் வாங்கி வச்சிருந்தா பார்த்தேன். அவட்ட ஒரு மடக்கு வாங்கிட்டு வர சொல்லுவோம் அவளை. அதை குடிச்சிட்டு நான் படுத்துக்கிட்டோம்னா சாயங்காலம் சரியாயிரும். அப்படியே ஆவலை அப்படின்னா சாயந்தரம் வரும்போது எனக்கு கொஞ்சம் அல்வா வாங்கிட்டு வா கடையில். கோதை வீட்டுல வாங்குறதுக்கு நானே கடையில போய் வாங்கி தரணுமா? வேண்டாம்ல, கடையில் வாங்கினேன்னு வையேன், அவன் என்ன தெரியல வாங்கி வச்சிருக்கானே தெரியாது பார்த்துக்கோ. பழசா ஊற்றி கொடுத்து விட்ருவான். மியா கொண்டு ஓயாமல் திறந்து பாட்டில் மூடி இருப்பான் பார்த்தியா, அது வேகமே இருக்காது. கோதை வீட்டில் நல்ல புது பாட்டில் வாங்கி வச்சிருக்கா. உன் அவளை அனுப்பி நான் வாங்கி குடிச்சுக்கிட்டேன். எனக்கு அப்படி இருந்தும் கேட்கலன்னு வையேன், வரும்போது ஒரு 1/4 கிலோ அல்வா போல வாங்கிட்டு வா, சரியா? சரிம்மா. மகாமா, என்னப்பா? ஆச்சிக்கு உடம்பு சரியில்லையா மகா? வயிற்றுலியா இருக்கும். பக்கத்துல கோதத்தை வீட்டுல போய் ஒரு கிளாஸ் வாட்டர் வாங்கிட்டு வந்து குடிக்கியா? அம்மாவை போக சொல்லுங்களேன்ப்பா. அம்மா வேலையா இருக்காமா, மேற்கொண்டு போய் சண்டை போட்டு கோவமா போயிருக்கா பத்தியா, வாங்கிட்டு வர மாட்டா. நீ போய் வாங்கிட்டு வந்து கூட ஆச்சிக்கு. அப்பாக்கு அடுத்த வீட்டுல போய் வாங்கிட்டு வர ஒரு மாதிரி இருக்கு. சரிப்பா, அப்ப நானே போய் வாங்கிட்டு வரேன். சரி மக்களே, உடனே போய் வாங்கிட்டு வா. யாச்சி, நான் போய் வாங்கிட்டு வரேன். உனக்கு ரொம்பயா வயிறு வலிக்கு? ஆமாட்டி, வயிறு வலிச்சு வயிற்றால போகுது. நீ போய் அவட்ட வாட்டர் வாங்கி நல்லா கையை வச்சு மூடி கொண்டா என்ன, அப்படியே பெப்பரப்பேன்னு கொண்டு வந்துட்டேன்னா வேகம் பேரும் கேட்காது. சரி, நான் வாங்கிட்டு வரேன். நீ குடிச்சிட்டு பேசாட்டி படுத்து தூங்கு. அதை விட்டுட்டு மறுபடியும் கத்திட்டு கிடந்தானா மறுபடியும் வயிறு வலிக்கும். சரி மக்கா, போய் வாங்கிட்டு வா சீக்கிரம். இந்தா போறேன். அம்மா, புள்ள வாங்கிட்டு வந்து தரவும் குடிச்சிட்டு பேசாட்டி தூங்கு என்ன, நான் கடைக்கு போயிட்டு வரேன். சரில, பார்த்து போயிட்டு வா. வீட்டுக்கு வர முன்ன போன் போடுவேன். நீ எடுத்து உனக்கு சரியாயிட்டா என்ன ஏதுன்னு சொல்லு. சரி ஆயிட்டுனா சரி, சரி ஆகலன்னா நான் அல்வா வாங்கிட்டு வரேன், சரியா? சரில. ஆமா, எங்க வீட்ல எங்க அம்மா அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டா இப்போ. பூர்ணி, வா மகா. நான் அப்புறம் பேசுறேன்ப்பா, வைக்கேன். நல்லா இருக்கேன் மகா. நல்லா இருக்கேன். நீ எப்போ வந்த? நீ வாரன்னு அத்தை ஒண்ணுமே சொல்லல. அம்மாக்கு தெரியாது, சர்ப்ரைஸா இருக்கட்டுமேனு காலையில வந்தேன். சரி, வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா தான் போயிட்டு இருந்துச்சுன்னா இனி போறது இல்லையா ஊருக்கு? இல்ல. என்னாச்சு, எதுவும் பிரச்சனையா? இல்ல, எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்தது. அம்மா தான் ஒரே ஏச்சு, காலம் பூரா நீ இப்படி வெளியூர்லயே இருக்க, ஊரோட வந்து இரு, இனி இந்த சைடு வேலை கிடைச்சா பாரு, அப்படி இல்லாட்டா நீ பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டா. சரி, அவ புலம்பலும் தாங்க முடியல, இனிமேல் ஊர்ல போய் இருப்போம் அப்படின்னு வந்தாச்சு. அப்படியே அப்ப இனிமே மெட்ராஸ் போக மாட்டியோ? இல்ல, போறது இல்ல. சரி, வாங்க வீட்டுக்கு. வாரேன். நானே ஈவினிங் வரணும் தான் நினைச்சிட்டு இருந்தேன். அது என்ன ஈவினிங், இப்ப வரலாம்ல? வரலாம் தான் நினைச்சேன். இப்ப என் ஃப்ரெண்டு கால் பண்ணாலா, அதான் கொஞ்சம் பேசாமனு பேசிட்டு இருந்தேன். இன்னும் 1 நாள் 2 நாள் கிட்ட போன் பேசியே நம்மளுக்கு கழிஞ்சிரும். என்ன செய்த, எப்போ போனா, எத்தனை மணிக்கு சாப்பிட்ட, அப்படி இப்படின்னு கொஞ்ச நாள் பேசுவோம். அதுக்கடுத்து அப்புறம் அது கட் ஆயிரும். ஆமா, அவ்வளவுதான். நம்ம ஊருக்கு நம்ம வந்துட்டோம்னா கொஞ்ச நாள் தான் பேசாம இருக்கும், அடுத்து கண்டினியூ பண்ண முடியாது. அதேதான், அதான் அவளும் சொல்லிட்டு இருக்கா. அவள அவ அம்மா வர சொன்னாங்கன்னு ஊரோட போய் செட்டில் ஆயிட்டா. இப்ப என்னடானா அவ அம்மா வீட்டு வேலை செய்ய சொல்லி டார்ச்சர் பண்ணாங்களாம். எங்க அம்மாவும் நான் காலையில வந்தப்பவே என்னைய சொல்ல ஆரம்பிச்சிட்டா, இனிமே வீட்டு வேலையெல்லாம் பழகு, சமையல்லாம் பண்ணி பழகு அப்படின்னு. அதான் அவட்ட சொல்லிட்டு இருக்கேன், எங்க அம்மா இப்ப அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு. சரி, பிற வீட்டுக்கு வா என்ன? வாரமுகா. எங்க கோதத்தையே காணும்? அம்மா பக்கத்துல ஷியாமலாக்கா வீடு வரைக்கும் போயிருக்கா. அப்படியா? என்னாச்சு, எதுவும் விஷயமா? ஒன்னும் இல்ல, ஆச்சிக்கு உடம்பு சரியில்லை. மகா, வாமா. வரேன். எங்க போயிருந்தியா? இங்கதான் பக்கத்துல குழு விஷயமா ரூபா கொடுக்க போயிருந்தேன். பாத்தியா உன் ஃப்ரெண்டுக்காரியா எப்படி வந்து நிக்கான்னு? இன்னைக்கு காலையில வாரம்னே என்ன சொல்லல பாத்துக்கோ. விடிஞ்சு கோலம் போடுவோமேனு பாக்கேன், வாசல்ல வந்து நிக்கா. அவ சின்ன பிள்ளைல இருந்து இப்படித்தானே. எனக்கு பக்குன்னு ஆயிட்டு, கண்ணும் தெரியலையா, நெசமா கனவானு தெரியல, தூங்கி முழிச்சமா தூங்கிக்கிட்டு தான் இருக்கமானே தெரியல பாத்துக்கோ. வேற அவளை ஏசினேன், இப்படியா வந்து நிப்ப அப்படின்னுட்டு. சரி, அதான் சொல்லிக்கிட்டு இருந்தா, அம்மாக்கே தெரியாது நான் சர்ப்ரைஸ் பண்ணணும்னு வந்துட்டேன் அப்படின்னு. இனி அடுத்து வேலைக்கு போகலாம்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீட்டோட வந்துட்டா போல. ஆமாம்மா, ஒரே அடியா வேலைன்னு அங்கேயே இருக்கா. நான் இவோ அப்பா தம்பி மட்டும்தான் அங்கே இருக்கோம். எத்தனை நாளைக்கு தான் இப்படி தனியாவே இருப்பா? படிக்க வரைக்கும் ஹாஸ்டல்ல போய் இருக்கோம்னு இருந்தா, அடுத்து வேலை பார்த்தே தீர்வோம்னு வேலை பார்க்கணும்னு போய் இருக்கா. அதான் கிளம்பி வா, இனி வீட்டோட இருக்க பாருன்ட்டேன். அதுவும் சரிதான். உள்ள வாமகா, என் வாசல்லே நின்று பேசிக்கிட்டு இருக்க. வரேன். எதுக்கு வந்தோம்னா ஆச்சிக்கு உடம்புக்கு சரியில்லை, வயிறு வலின்னு சொல்லியா? அப்படியா? ரொம்பயாம்மா? இல்ல லேசாதான். அதான் நீங்க வார்ம் வாட்டர் வச்சிருப்பியான்னு வாங்கிட்டு வர சொன்னா. என்ன கொண்டாரம்மா, உடனே போய் கொடு. உள்ள வாங்கி எடுத்தாரே. இருக்கட்டும், நாங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கோம், நீங்க கொண்டு வாங்க. சரி, இங்கே இருந்துக்க வரேன்னு. அப்புறம் லைஃப் எப்படி போகுது? அம்மா சொன்னா உங்க வீட்டுல கல்யாண பேச்ச ஆரம்பிச்சிட்டா ஒண்ணு. கூடிய சீக்கிரமே என்கேஜ்மெண்ட்லாம் வைக்க போறதா கேள்விப்பட்டேன். மாப்பிள்ளை எப்படி, என்ன படிச்சிருக்காரு, எதுவுமே நீ சொல்லல பத்தியா? மகா, என்னாச்சு மகா? ஏன் ஒரு மாதிரி இருக்கா? நான் எதுவும் தப்பா கேட்டுட்டனோ? இல்ல பூர்ணி, நீ ஒன்னும் தப்பா கேட்கல. அத்தைகிட்ட கூட அம்மா சொல்லிட்டாலும் நிச்சயதார்த்தம் வைக்க போறதுன்னு. ஆமா, அம்மா தான் என்கிட்ட முந்தானத்து போன்ல பேசும்போது சொன்னா. எதுவும் பிரச்சனையா மகா? உனக்கு எதுவும் பிடிக்காம கல்யாணம் பண்ணி வைக்காங்களா? யாரை என்ன சொல்லன்னு எனக்கு தெரியல. மகா, நீ ஏன் இங்க வந்த? ஏன் இப்படி சொல்றிய? பூர்ணி, நீ எப்போ வந்த? காலையில தான் வந்தேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. உங்க அம்மா நீ வாரன்னு ஒண்ணுமே சொல்லலையான்ட்ட? அம்மாக்கே நான் வரது தெரியாத, அப்புறம் எப்படி உங்ககிட்ட சொல்லுவா?
அப்படியா? சொல்லாமக்கெல்லாம் வந்துட்டு என்ன? ஒரு ஷாக் தான். வாங்க விஜிகா. வாரேன் கோத. என்ன அத்தைக்கு கெரியலையாம்ல? அப்படியா? அவளுக்கு வேற சுவாலி என்ன, சும்மா என்னத்தையா சொல்லிட்டு கிடப்பாவோ. காலையில சாம்பார் வைக்க ஒண்ணும் இல்லைங்கிறதுக்காண்டி சும்மா ஒரு முளாத்தலை போட்டு தக்காளி சட்னி வச்சேன். அந்த அன்னைக்கு அவளுக்கு வயிறுவலி வந்துட்டான். அதை சொல்லி மவன்ட்ட பஞ்சாயத்து இழுத்து விட்டாச்சு. அதுக்கடுத்து இந்த பிள்ளைங்க அனுப்பி விட்டா போல இவளை காணுமேனு தேடிட்டு வரேன் நான். அவன் எங்க போறா தேடிட்டு போறதுக்கு? வந்தா இங்கதான் வருவா, வேற எங்க போறா? அப்படின்னு கூட ஒரு வாரமா அங்கிட்டு வரவே இல்லையே. ஆமா ஆமா, இந்த கல்யாண பேச்ச ஆரம்பிச்சாச்சு பத்தியா? அவ்வாயாம அங்கிட்டு இங்கிட்டு போனா பார்க்க 4 பேருங்க பேரு கல்யாணம் பேசி முடிச்ச பிறகு இந்த பிள்ளை அங்கேயே அலைய விட்டுருக்கான்னு ஏசுவாள்வோ. நமக்கு தெரியும் நம்ம 2 பேத்துக்குள்ள என்ன அளவுக்கு நம்ம இருக்கோம் அப்படின்னு. பார்க்க அவ்வளோ திமுறில் பேசுவாள் பத்தியா? அந்த அன்னைக்கு தான் எங்கேயும் போவாதான்னு சொல்லி வச்சிருந்தேன். சரி அதெல்லாம் தாயா பிள்ளைய பழகுதவெல்லாம் எவ்வளவு என்னன்னு சொல்ல மாட்டா, ஒன்னும் நினைக்காதிய. இந்த மலோ ஆச்சிக்கு ஓமாட்ட கொண்டு போய் கொடு. ஏத்தே, ஒரு பாட்டில் ஃபுல்லா வேண்டாம் தே. ஆச்சி சும்மா ஒரு கிளாஸ்ல தான் ஊத்தி கொடுக்கணும்னு சொன்னா. இது ஒரு 2 கிளாஸ் தான் வரும் மலோ. ஆச்சிட்ட கொண்டு போய் கூடு. ஒரு மட்டத்துக்கு கூட ஒரு மட்டும் குடிச்சுக்கிடாவோல்ல. சரி தே. சரி கோத, பிறகு வரோன்னு. புரணி நீ வாண்டமா அங்கனே இருக்காது, அங்கிட்டு வா. சரி தே, வரேன் கண்டிப்பா. மகா வா போவோம். ஏத்த வரேனே. புரணி வீட்டுக்கு வானே. கண்டிப்பா வரேன் மகா, இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன். சரி. ஏமா மகாவுக்கு என்னைக்கு நிச்சயதார்த்தம்னு சொன்னேன்? இன்னும் 2 நாள் தான்ட்டி இருக்கு. அப்படியா? மாப்பிள்ளை எப்படி? மாப்பிள்ள அவ சொந்தக்காரன் தான்ட்டி. ஒரு பைய வளர்த்தியா வருவான் தெரியுமா? அவ அத்தம்மாவன் சின்ன பிள்ளையா இருக்கையில நீங்க 3 வாரம் கடந்து விளையாண்டு கிடப்பீர்லாம். அருணா? அந்த பேர் அருணா. அந்த பயலுக்கு தான் கட்டி வைக்க வைப்போம். அத்தை மவனுக்கு மாமா மவளை கட்டி வைக்கவோ. ஓ, இவளுக்கு விருப்பம் இருக்கா அதுல? யாருக்கிட்டி கேட்க? கல்யாணம்னு வந்துட்டா யார் விருப்பத்தமா கேட்பாவோ? மகாவை தான் கேட்கேன். அவளுக்கு விருப்பம் இல்லாம விளாட்டி கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணாவோ? எனக்கு என்னமோ அப்படித்தான் தோணுது. ஏட்டி லூசு மாதிரி பேசாத. நல்லா இருக்க குடும்பத்தை குட்டையை குழப்பத மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. ஏற்கனவே குட்டை குழம்பி தான் கிடக்குன்னு நினைக்கேன். மகா முகத்துல ஒரு சந்தோஷமே இல்ல கல்யாணத்தை பத்தி பேச்செடுத்தா. நீ வேற சும்மா இருட்டி. அதெல்லாம் அந்த பிள்ளை இஷ்டம் இல்லாமலாம் அவ அப்பா அம்மா எதுவுமே செய்ய மாட்டாவோ. அப்பையா நான் கல்யாணம் பேச்சு அடிக்கலவா சந்தோஷமா எதுவுமே சொல்லல. ஆமா நீ பெரிய மனசி. அவ உங்ககிட்ட எல்லாத்தையும் ஒப்பிக்கணுமோ? அதுவும் அந்த பிள்ளை கூச்ச சுவா உள்ள பிள்ளை. நீ சொல்லவும் வெக்கப்பட்டு நின்றுப்பா. உனக்கு தான் கொஞ்சம் கூட வெக்கப்படுததா அமைதியா இருக்கதா எதுவுமே வராத. ஆம்பளை பையன் மாதிரி நீ வளர்ந்து நிக்க. அதே மாதிரி அவள் இருப்பான்னு நினைச்சியோ? அவளையெல்லாம் அவ அம்மா அடக்கி உடக்கி நல்ல பிள்ளையா வளர்த்துருக்கா. நீ தான் ஆம்பளை பையன் மாதிரி வளர்ந்து நிக்க. இப்பதான் தெரியுது ஏன் இந்த சொசைட்டி இப்படி இருக்குன்னு. உன்ன மாதிரி ஒரு 10 பேர் சேர்ந்து பழைய பஞ்சாங்கத்தை பேசியே பழைய மாதிரி ஆக்கிருதிய. அது என்ன எப்ப பார்த்தாலும் ஆம்பளை பிள்ளைனா அப்படி இருக்கணும், பொம்பளை பிள்ளைனா இப்படி இருக்கணும்னு வச்சிருக்கிய. யாரா இருந்தா என்ன, ஆணோ பொண்ணோ நேர்மையாவும் ஒழுக்கமாவும் இருந்தா மட்டும் போதும். இப்படித்தான் இருக்கணும் அப்படித்தான் இருக்கணும்னு 2 பேருக்கும் தனித்தனியா எந்த ரூல்ஸும் கிடையாது. பொம்பளை பிள்ளைனா எப்போ பார்த்தாலும் அம்மா முந்தானையை பிடிச்சிக்கிட்டு அடுப்பங்கரையில கிடந்துக்கிட்டு வீட்டில் உள்ள வேலையை மட்டும் பார்த்துட்டு அப்படியே இருந்துட்டா அது நல்ல பிள்ளை. இதுவே எனக்கு என்ன தேவையோ அதை நான் செய்தோம்னு நினைச்சு அந்த பிள்ளை வேலை பார்த்துச்சு அப்படின்னா உடனே அது கெட்ட பிள்ளையா? பையனா பிறந்தா மட்டும் என்ன வேலைனாலும் பார்க்கலாம், என்னனாலும் செய்யலாம், எப்படி வேணாலும் பேசலாம், தப்பே கிடையாது. கேட்டா அது ஆம்பளைத்தனம், அதுதான் சிங்கம் அப்படிம்பீங்க. இதுவே ஒரு பொம்பளை பிள்ளை பேசிட்டா அடங்காப்பிடாரின்னு சொல்லுவீங்களோ? எம்மா வாயி வாயி ஏமிட்டு இப்படி பேசுத? ஏன் நீ பேசுறதை விட நான் கம்மியா தான் பேசுறேன். என்ன சொன்ன நீ? இப்போ அந்த பிள்ளை அடக்கொடக்கமா வளர்ந்துருக்கு, நல்ல பிள்ளை அப்படிங்க. அப்ப நான் என்ன நல்ல பிள்ளை இல்லையோ? உங்க எல்லாருக்கும் இந்த கைக்குள்ளே கிடந்துட்டு நீங்க என்னென்ன ஆட்டி வைக்கல அது மாதிரி ஆடணும். கைம்பாவேங்கிற மாதிரி நாங்க ஆடணும். அப்படி ஆடிட்டா நாங்க நல்ல பிள்ளை. இப்ப அந்த பிள்ளைய அவன் அம்மா என்ன பாடு படுத்தி வச்சிருக்கோ தெரியல. பாவம் கல்யாண பேச்சு எடுத்தோடனே அவன் முகம் மாறுது. ஏதோ பிடிக்காத கல்யாணத்தை பண்ணி வைக்காவோன்னு நினைக்கேன். அத்தே உன் வாயை வச்சுக்கிட்டு சும்மா கிடட்டி. நல்லா போய்கிட்டு இருக்கு கல்யாண பேச்சு. எந்தையாவது ஊடையில பேசி கெடுத்து விட்டுறாத. இப்படி வாய் பேசன்னு தெரிஞ்சதுன்னா ஒரு பையன் உன்னைய கெட்ட மாட்டான் டி. கெட்ட வேண்டாம், யாருக்காண்டி என்னை மாத்திக்கிட முடியாது. நான் இப்படியே தான் இருப்பேன். இதே மாதிரி என்னை பிடிச்சிருந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கிறது ஒருத்தன் வந்தா அப்படின்னா நான் கல்யாணம் பண்ணிக்கிடுவேன். அப்படி இல்லாட்டா கல்யாணமே வேண்டாம் எனக்கு. என்னாலலாம் அந்த மகா மாதிரி அம்மாவுக்காண்டி அப்பாவுக்காண்டின்னு பிடிக்காத கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஐயோ பாவம்னு அழுதுகிட்டுலாம் இருக்க முடியாது. எங்க இருந்துட்டு உனக்கு இந்த பேச்சு வந்தது? ஆரம்ப காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் ஆச்சு இப்படிதான் பேசிட்டு தெரியுதா? பொம்பளை பிள்ளை மாதிரி பேசு. ஏன் நான் பேசுறது உனக்கு என்ன ஜென்ஸ் வாய்ஸ்ல கேட்கும்? லேடிஸ் வாய்ஸ்ல தானே பேசிட்டு இருக்கேனா? அப்படி உனக்கு ஜென்ஸ் வாய்ஸா கேட்குன்னா போய் டாக்டர்கிட்ட போய் செக்அப் பண்ணிக்கோ. ஏட்டி இப்படி இருக்காது டி. கொஞ்சமாவது அடக்க உடக்கமா பேச பாரு. முடியாதுன்ட்டம்லா. சரி வீட்டுக்குள்ளேயாவது வந்து பேசு. தெருவில் வச்சு பேசாத. எவளும் கேட்டுட்டா அப்படின்னா அந்த அன்னைக்கு ஊர் பூரா பேசிடுவாள்வோ. கோத மவாளுக்கு இவ்வளோ வாய் இப்படி பேசா வைக்கான ஊர் பூரா காட்டு தீ மாதிரி பரவிடும். பரவிட்டு போகுது நமக்கு என்ன? அவ்வளோ பேசிட்டாக்கல நம்ம வீட்டில் என்ன சாப்பாடு இல்லாமல போயிட போகுது? தலை விதி. வாட்டி உள்ள நல்லா இருப்ப. இதுக்கு மேல உங்ககிட்ட பேச எனக்கு ஆவி இல்லை. போ. நான் என் ஃப்ரெண்டுகிட்ட பேசிட்டே இருக்கையில மகா பாதியில வந்துட்டான்னு அவட்ட பேசிட்டேன். திரும்ப ஒரு கால் பண்ணி அவட்ட பேசிட்டு அப்புறம் வரேன். போ. உள்ள வந்தே பேசிட்டி. நீ என்ன பேச போறியோ அது வேற தெரியல. பயமா இருக்கு. அதெல்லாம் நான் என் ஃப்ரெண்டு கிட்ட ஏதாவது ஃப்ரெண்ட்லியா பேசுவேன். உள்ள வந்தா பெருசா சிக்னலே இருக்க மாட்டேங்குது. விட்டு விட்டு கேக்கு. வெளியில வந்தாதான் நல்லா கேக்கு. நான் பேசிட்டு அப்புறம் வரேன். ஒன்றும் பயப்படாத. உள்ள போய் வேலையை பாரு. என்ன நீயும் போ. ஏப்பா ஒரு வழியா பூசையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. எப்படா முடிக்க போறோன்னு இருந்தது. எவ்வளவோ நானும் தெய்வத்தை வேண்டுதேன். அடுத்த வருஷத்துக்குள்ள ஒரு நல்ல செய்தி வந்தா நல்லா இருக்கும். ஏம்மா நான் போய் தூங்கட்டுமா?
ம் போய் படுப்பா. நீ நைட் ஷிஃப்ட் பார்த்துட்டு 5 மணிக்கு வந்தவன் அந்த மணிக்கு குளிச்சுட்டு கிளம்பிட்ட. நானும் காலையில் எப்பவும் 5:30 மணி 5:45 எந்திரிச்சு குளிச்சுட்டு 6 மணிக்கெல்லாம் கோயிலுக்கு போவேன். இன்னைக்கு 4 மணிக்கே எந்திரிச்சிட்டேன் பார்த்தியா? எல்லா சாமானையும் எடுத்து வைக்கணுமே, நேரத்துக்கு கோயிலில் போய் நிற்கணுமேனு பதறி பதறி ராத்திரி தூக்கமும் வரல. காலையிலேயே நேரத்தோடய எந்திரிச்சாச்சா கண்ணெல்லாம் சொருவுது. நானும் போய் தூங்க தான் போகிறேன். எத்தே அப்போ காலை டிஃபன்? ஏன் கோயிலில் சாப்பிட்டு பிரசாதம் போதாதா? எனக்கு அதே வயிறு கப்புன்னு இருக்கு. உனக்கு இன்னமும் கொஞ்சம் சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா அந்த தூக்குச்சட்டியில் சக்கரை பொங்கல் இருக்குது. இன்னொரு தூக்குச்சட்டியில் பொங்கலும் புளியோதரையும் தனித்தனியாக இலையில வச்சுருக்கேன். அதை எடுத்து வச்சு சாப்பிட்டுட்டு பெசாட்டி தூங்குங்க. எனக்கெல்லாம் வேண்டாமா, நான் அங்க கோயில்ல வாங்கி பிரசாதம் சாப்பிட்டதே எனக்கு போதும். நான் போய் தூங்க போறேன். அப்போ அவளை தின்னுட்டு போய் படுக்க சொல்லு. மத்தியானத்துக்கு சோற பொங்கி சாம்பார் வை, சரியா சின்ன பொண்ணு? ஆ சரி தே. எம்மா நான் போய் படுக்கேன், மறந்துட்டேன் பத்தியா? ஏ சின்ன பொண்ணு. சொல்லுங்க தே. சரி இப்போ கொண்டு வந்து சாப்பாடு சாப்பிட முடியும்னா சாப்பிட்டுட்டு செத்த தூங்கி எந்திரிச்சிட்டு ஒரு 12 மணி வாக்குல அந்த அம்மன் கோயில் இருக்கு பத்தியா, முப்படாதி அம்மன் கோயில். ஆமா தே. அங்க அந்த ஐயர் இருப்பாரு, அவர்கிட்ட போய் ஒரு 200 ரூபா கொடுத்துட்டு வந்துரு. எந்த ஐயர் தே? பூசை பண்ணார்ல, அதுக்கு 200 ரூபா சாமான் வாங்கறதுக்கு அவர் கை காசு போட்டிருக்காரு. அதை நம்ம கொடுக்கணும்ல. இவன்ட்ட வாங்கிட்டு போய் ரூபாய் கொடுத்துட்டு வந்துரு, சரியா? எத்தே நீங்களாவது இவ்வளவு போலாம்ல தே, நானாத்தே மெனக்கிட்டு போகணும். அவன் ராத்திரி பூரா வேலை பார்த்துட்டு காலையில வந்துருன்னு சொன்னதுக்கு 5 மணிக்கே வந்திருக்கான். ஒரு பொட்டு தூங்கல. நானும் பூரா காலையில எந்திக்கணும் நானும் சரியா தூங்கவே இல்லை. 4 மணி 4:30 எந்திரிச்சிட்டேன். நீ 5:30 மணிக்கு எந்திரிச்சு நீட்டி போட்டி 6 மணிக்கு வந்திருக்க. நீ எந்திக்க நேரத்துல இருந்து ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் முன்ன பின்ன அவ்வளவுதானே. இப்ப தூங்கி எந்திரிச்சனா சரியா போயிரும். தூங்கி எந்திரிச்ச கையோட 12 மணிக்கெல்லாம் போய் அவர்கிட்ட ரூபாயை கொடுத்துட்டு வந்து அதுக்கப்புறம் நீ உலைய வச்சு சோற பொங்கினா போதும், புரிஞ்சுதா? சரி தே. நானும் காலையில எந்திரிச்சேன் பத்தியில அவங்ககிட்ட எழுத்து பேச எனக்கு ஆவி இல்லை. போயிட்டு வரேன். சரி, ரொம்ப சந்தோஷம். ரூபாயை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீ வந்து என்ன வேலையும் பாரு. பாவம், அவரே கஷ்டப்பட்டவர். நமக்காண்டி 200 ரூபாய் அவரை செலவழிக்க விட்டு அது நல்லாவா இருக்கு? இல்ல போய் தூங்கு போ. சரிம்மா. ஏம்மா முதுவெல்லாம் வலிக்குது. சின்ன பொண்ணு நீயும் சாப்பிட்டு தூங்குன்னா. சரிங்க. அங்க வச்சே ரூபாயை கொடுக்கலாம். அப்படி ரூபாய் இல்லாட்டா யார்ட்டையாவது வாங்கியாவது கொடுத்துருக்கலாம். இப்ப மெனக்கட்டு இந்த ரூபாய் எடுத்துட்டு நான் அம்மன் கோயில் வரைக்கும் போகணுமா? இதை சொன்ன அம்மையுமோனும் தையத்தக்கான குதிப்பாவோ. நான் காலையில எந்திக்கலன்னு வார்த்தைக்கு வார்த்தை இந்த கிளவி சொல்தால. ராத்திரி நான் எத்தனை மணிக்கு தூங்குதோம்னு யாராவது யோசிக்காவளா? 11 மணி 11:30 தான் தூங்குதேன். இவெல்லாம் நல்லா 8 மணிக்கெல்லாம் தின்னுட்டு 9 மணிக்கு பட்டறையை போட்டுருதா. அதான் காலம்பர 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிருதா. நம்ம ராத்திரி 11:30 மணி வரைக்கும் தூங்க மாட்டுக்கமே. அதை எந்த பிறவியாவது யோசிச்சு பாக்கா. என்ன குடும்பம் போ. காலையில லேட்டாகி எந்திரிச்சா மட்டும் நேராகி எந்திக்கன்னு சொல்லுதாளுவோ. ராத்திரி நேராகி தானே தூங்க போறான்னு எவ மனசுலையும் தோண மாட்டுக்கு. ஏன் தான் அந்த ஊரும் உலகம் இப்படி இருக்கோ தெரியல போ. சரி, புளியோதரை பொங்கல்லாம் கொஞ்சம் வச்சு சாப்பிட்டுட்டு போய் படுப்போம். 4 மணி வேற எனக்கு உண்டுவான்னு சொன்னது. கொண்டு போய் இப்போ கொடுக்கவா என்ன செய்ய? வேண்டாம், 12 மணிக்கு அப்புறம் கொண்டு போய் கொடுப்போம். இப்போ நம்ம சாப்பிட்டுட்டு தூங்கிட வேண்டியதான். விஜயத்த வாப்புற நீ இரு. இருக்கத்த ஆச்சியா அப்படி ஹாலில் தூங்கிட்டு இருக்காவோ? அவ எப்பவுமே எங்கனையே தாம தூங்காவோ. அதுக்கு இல்ல, உடம்பு சரியில்லைன்னு சொன்னா ரூம்ல போய் தூங்கலாம்ல. அப்படி ஹாலில் தூங்கினா தூக்கம் வராது, டிஸ்டர்பன்ஸா இருக்கும்ல. அவளுக்கு அங்கே ரூம்ல போய் படுத்தா எங்கேயோ கிடங்குல போய் படுத்தனக்கா இருக்கு, என்னவோ மாதிரி இருக்கு அப்படின்றாவோ. ராத்திரிக்கு மட்டும்தான் அங்கே ரூம்ல படுப்பாவோ, மற்ற நேரம் பூரா அங்கே ஹாலில் தான் தூங்காவோ. சரி, இப்போ வயிறு வலி குறைஞ்சிருக்கா ஆச்சிக்கு? அந்த வாமாட்டரை குடிச்சிட்டு படுத்தாவோ. தூங்கி எந்திரிச்ச பிறகு தான் தெரியும் சரியா போயிட்டா என்னன்னு. ஓகே, எங்க மகாவுக்கானும் இருக்காம்மா? ரூம்ல தான் இருக்கா, போய் பாரு. சரித்த. நீ டீ குடிப்பியா காப்பி குடிக்காமா? நான் டீ காஃபியெல்லாம் விட்டு ரொம்ப நாள் ஆச்சுட்ட. ஒன்றுமே வேண்டாம், இப்போதான் வீட்டில் சாப்பிட்டு வந்தேன். ஏதாவது ஒன்று குடிக்கலாம்ல? ஒன்றும் வேண்டாத்தா, எதுவும் வேண்டாம். நானே தான் உங்ககிட்ட கேட்பேனே. நான் என்னைக்காவது உங்ககிட்ட கேட்க பூச்சி போட்டிருக்கேனா? அது படமாட்டேன். பிறகு நீங்கள் மகாவுக்கு எதுவும் வாங்கி வச்சிருந்தாங்க கூட உங்ககிட்ட கேட்காமலே நான் எடுத்து சாப்பிட்டு போயிடுவேன். அது சின்ன பிள்ளையில பண்ணுவேன். சின்ன பிள்ளை என்ன, இப்போவும் நான் அதே தான் பண்ணுவேன். எனக்கு வேணும்னா நானே எடுத்துக்கிடுவேன். அதனால ஏதோ கெஸ்ட்டு வெளியூர்லேருந்து வந்தவங்கள ட்ரீட் பண்ண மாதிரிலாம் என்னைய பார்க்க வேண்டாம். சாதாரணமாக ஃப்ரீயாக விடுங்க. நான் போய் மகாட்ட பேசிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு வேறு ஏதாவது வேலை இருந்தால் போய் பாருங்கள். சரிம்மா, எதுவும் வேணா கேளுன்னு. ஓகேட்ட. இந்த சைடு தானே மகா ரூமு? ஆமாம்மா, அதான். மகா வா பூர்ணி. ஏன் இப்படி சுருண்டு போய் படுத்து கிடக்க? ஒன்றும் இல்லை, சும்மா தான். ஒரு வேலையும் இல்லை. இப்போ அப்பா கடைக்கும் கூட்டு போகிறதில்ல, வீட்லேயே தான் இருக்கேன். போர் அடிக்கி, அதான் சும்மா அப்படி வந்து படுத்துருவேன். சரி, என்ன பிரச்சனைன்னு சொல்லு. பிரச்சனை ஒன்றும் இல்லையே பூர்ணி. சும்மா நடிக்காத. நான் உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன், நல்லா பேசினேன். உன் கல்யாண பேச்சு எடுக்கவுமே உன் முகம் வாடி போயிட்டு நீ என்னன்னு சொல்ல வரங்காட்டி உங்க அம்மா வந்து கூட்டிட்டு வந்துட்டாவோ. எனக்கு என்ன எதுவுமே தெரியாது நினைச்சிட்டு இருக்கியோ? இல்லை, ஒன்றும் இல்லை பூர்ணி. இங்கே பாரு, நான் 2-3 வருஷமா வெளியூரில் ஒர்க் பண்ணாலும் நம்ம எல்லாரும் ஒன்றா இருந்து பழகி பேசியிருக்கோம். சின்ன பிள்ளையில நம்ம ஒன்றா தான் வளர்ந்துருக்கோம். அப்படிங்கல உன் ஃபீலிங்ஸ் என்னால் புரிஞ்சுக்க முடியும், புரியுதா? எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, என்னால் முடிஞ்ச ஹெல்ப் நான் பண்ணுவோம்ல. ஒரு நீ என்ன மகா அழுதுட்ட? என் பிரச்சனை யார்ட்டையாவது சொல்லி அழனும் போலதான் இருந்தது. ஆனால் என் பிரச்சனையை காது கொடுத்து கேட்க யாருமே இல்லை. நீயாவது வந்திய. சரி அழாத. இனி இப்படி அழுதுட்டு இருக்கிறப்ப தான் திடீர்னு உங்கள் அம்மா வந்தால் நம்ம ஏதோ முக்கியமானது பேசிட்டு இருக்கோன்னு தெரிஞ்சுக்கிடுவாங்க. கேஷுவலாக இரு.
முதல்ல என்ன விஷயம்னு சொல்லு. லவ் மேட்ரா? நினைச்சேன். சரி, அல்லாம ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் என்ன ஏதுன்னு என்கிட்ட ஃபுல் டீட்டெயில சொல்லு. என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் ஏதாவது உனக்கு ஹெல்ப் பண்ண பார்க்கேன். ஒரு 5-6 மாசத்துக்கு முன்னாடி தான் நான் அவளும் பஸ்ல வச்சு பார்த்தேன். இவ்வளோ விஷயம் நடந்துட்டா? ஆமா பூரணி, யார்கிட்ட சொல்லி அல்லன்னு எனக்கு தெரியல. அப்பா எனக்கு சப்போர்ட்டா இருப்பாவோன்னு நான் நினைச்சேன். அவ என்னடான்னா இந்த கல்யாணம் நடக்கல, இந்த நிச்சயதார்த்தம் நடக்கலன்னா நான் ஏதாவது பண்ணிக்கிடுவேன்னு சொல்றாவோ. என்னால அப்பாவுக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் அதை என்னால தாங்கிக்கிட முடியாது. அதே மாதிரி மனசுல நினைச்ச போல மறந்துட்டு என்னால எப்படி வாழ முடியும்? எல்லாத்தையும் யோசிச்சு யோசிச்சு கிட்டத்தட்ட பைத்தியம் பிடிக்க மாதிரி இருக்கு. என் மனசை யாருமே புரிஞ்சுக்கிட மாட்டுக்காவோ. நானும் 2 நாளா வீட்டுல சரியா சாப்பிடாம தூங்காம தான் இருக்கேன். ஆனாலும் யாரும் கண்டுக்கிடவே மாட்டுக்காவோ. எப்படினாலும் அவ இருந்துட்டு போட்டும், இந்த கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டா போதும்னு நினைக்காவோ. இல்ல, பேரண்ட்ஸ்னாலே இப்படிதான் போல. எல்லா வீட்லயும் நான் இப்படிதான் பார்க்கேன். அவங்க நினைச்சதான் நடத்தணும்னு நினைக்காங்களே ஒழிய பொண்ணு பையன் அவன் மனசுல இருக்க மாதிரி அவங்க வாழ்க்கை அமையட்டும்னு நினைக்க மாட்டுக்காங்க. ஒரு பக்கம் அவங்க நினைக்கிறது தப்புன்னு வச்சுக்கிட்டாலும் இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. அவங்க நினைக்க மாதிரி ஒருவேளை அந்த பையன் வீட்டுக்கு நீ கல்யாணம் ஆகி போனா உனக்கு ஏதாவது பிரச்சனை வரலாம் இல்லையா? இல்ல பூரணி, அவங்க குடும்பத்துல அப்படி பிரச்சனை வர மாதிரி எதுவுமே கிடையாது. அப்பாக்கு அவங்க குடும்பம் இப்ப பிரச்சனை இல்ல. அவங்களோட ஸ்டேட்டஸ் தான் பிரச்சனை. அவங்க ரொம்ப லோவா? இல்ல, மிடில் கிளாஸ், அவ்வளவுதான். அதுபடி ரொம்ப கஷ்டப்படுறவங்களும் கிடையாது. ஆனா அப்பாவுக்கு அவங்கள பிடிக்கல. அத்தை பேருக்கு தான் கெட்டி வைப்பேன்னு பிடிவாதமா இருக்கவோ. என் போனை வேற புடிங்கி வச்சுட்டா அம்மா. ஒரு ஃபோன் பண்ணியோ மெசேஜ் பண்ணியோ கூட ஓட்ட பேச முடியல. இதுல 10 குறைக்கு அவங்ககிட்டயே போன்ல 2 நாள்ல நிச்சயதார்த்தம் வச்சாச்சுன்னு சொல்லிட்டா. அவங்க என்னை என்ன நினைச்சிருப்பாங்க? ஏதோ நான் தான் வேணும்னே நிச்சயதார்த்தம் வச்சத மறைச்ச மாதிரி நினைச்சிருப்பாங்கல்ல? அப்படிலாம் நினைச்சிருக்க மாட்டாங்க. ட்ரூவா லவ் பண்றவங்க வந்துட்டு உனக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களே ஒளியா உன்னை வெறுத்து ஒதுக்க மாட்டாங்க. சரி, இப்போ உங்ககிட்ட ஃபோன் இல்லை அப்படிதானே? ஆமா. இப்போ உங்களை கான்டாக்ட் பண்ணி பேச முடிஞ்சா நீ என்ன பேசுவ? உங்களை நேர்ல பார்த்து பேசணும், எல்லா விஷயத்தையும் சொல்லி அழணும். அப்புறம் அழுதுட்டு அப்படியே வந்துடுவியோ? எனக்கு என்ன சொல்லன்னு தெரியல. உங்கள்கிட்ட பேசணும், அது மட்டும்தான் என் மனசுல ஓடுது. முட்டாள் மாதிரி பேசாத மகா. பேசிட்டா எல்லாம் சரியா போயிருமா? லைஃப் லாங் அவங்களோட சேர்ந்து வாழணும்னு நினைக்கல நீ? ஆமா. அப்படின்னா 2 பேரும் கலந்து பேசி ஒரு முடிவு எடுக்கிற மாதிரி இருக்கணும். இப்போ சும்மா பார்த்தேன் பேசினோம்னு பேசக்கூடாது, புரிஞ்சுதா? இப்போ என்ன பண்ணலாம்? அவர் நம்பர் உனக்கு தெரியுங்களா? தெரியும். இப்போ இங்க வச்சு நான் ஃபோன் பண்ணுதேன், நீ அவங்ககிட்ட பேசு. ஃபோன் எடுத்துட்டு வந்தியோ? ஆஹா, ஃபோனை எடுத்துட்டு வந்திருக்கேன். பேசுன்னு சொன்ன உடனே உன் முகம் அப்படியே பளிச்சுன்னு மாறிட்ட. இவ்வளோ நேரம் அழுதுகிட்டு அழுவாச்சு மாதிரி இருந்த. கடவுளே, எனக்கு யாரும் ஹெல்ப் பண்ண வரமாட்டாங்களா? நீ கூட எனக்கு கை கொடுத்து காப்பாற்ற மாட்டியான்னு தான் 2 நாளா நான் அழுதுகிட்டு இருந்தேன். இப்போ நீ பேசுறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு புது நம்பிக்கையே வருது. டோன்ட் வரி மகா, யாம இருக்க பயமேன். இப்போ நான் என் ஃபோனை தரேன், நீ கால் பண்ணி உங்கள்கிட்ட பேசி ஏதாவது ஒரு இடத்துக்கு வர சொல்லு. நீயும் போய் பேசிட்டு வந்துரு. அம்மா என்னை எங்கேயுமே வெளியே விட மாட்டா பூரணி. வீட்டுக்குள்ளேயே போட்டு தான் அடைச்சி வைப்பேன்னு சொல்லியிருக்கா. அப்பள பார்த்தலாம் அவங்க வீட்டில் வந்து நின்னதுக்கே எப்படி திட்டுனான்னு. அதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டேன். என் லேப்டாப்பில் நியூ மூவிலாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். நான் அவளும் சேர்ந்து பார்க்க போகிறோன்னு நீ சொல்லி கூப்பிட்டு போயிருந்தேன். உங்கள் அம்மா என்கிட்டலாம் எதுவும் பேசிக்கிட முடியாது. நான் உன்னை எப்படியாவது எங்கள் வீட்டுக்கு இழுத்துட்டு போயிடுவேன். அங்கே போய் என்ன செய்ய? என் மண்டு எங்கள் வீட்டுக்கு போகல, எங்கள் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லி உன்னை நான் என் பைக்கில் கூப்பிட்டு போய் அங்கே விட்டுருதேன், புரியுதா? அவகிட்டயா? ஆமாம், உங்கள் அவகிட்ட தான். எவ்வளோ படிச்சிருந்தாலும் அந்த பட்டிக்காடு மாதிரி இன்னும் அவோ இவனெல்லாம் பேசிட்டு கிடக்க. அவன் வேணும் சொல்ல வேண்டியதானே? சே, அதை எப்படி அவளை எப்படிலாம் பேச முடியும்? எம்மா. சரி, எப்படி இருந்துட்டு போ. இப்போ பிளான் என்ன அப்படின்னா, ஃபோன் தருவேன், நீ அவர்கிட்ட எந்த இடத்துக்கு வரணுமோ வர சொல்லியிருந்தேன். எனக்கும் அந்த ரூட்டை சொன்ன அப்படின்னா நான் பைக்கில் கொண்டு போய் உன்னை விட்டுருந்தேன். 2 பேரும் அங்கே வச்சு பேசி முடிவு எடுத்துருந்தீங்க, புரியுதா? நீ சொல்றதெல்லாம் கேட்க நல்லா தான் இருக்கு. என்ன முடிவு எடுப்போம் நாங்க? அதை கூட நான் தான் சொல்லணுமா? அதுக்கு இல்ல, எந்த வழியுமே இப்ப இல்லையே. அப்பாவை சம்பாதிக்க வைக்கிறதுக்கு வழி இல்ல. இவளும் இனி நேரா வந்து பேச முடியாத அளவுக்கு சண்டை போட்டாச்சு. பிறகு நாங்க சேரதுக்கு எந்த வழியுமே இல்லையே. போய் நீ முதல்ல உன் ஆள்கிட்ட சொல்லு எல்லா விஷயத்தையும். அவர் என்ன முடிவு எடுக்காருன்னு தான் பார்ப்போமே. தைரியமான ஆளா இல்லாட்ட ரொம்ப பயந்தவராங்க, அதெல்லாம் இதுலயே தெரிஞ்சிடும் உனக்கு. அவர் சொல்ற பதில வச்சே நீ அவர் கூட போய் கல்யாணம் ஆகி வாழணுமா, இல்ல அப்பா சொல்ற மாதிரி அத்தை பையனையே கட்டிக்கிடணுமான்னு நீயே முடிவு பண்ணிடலாம், புரிஞ்சுதா? இப்போ ஃபோன் தரேன், பேசு. சரி, கொண்டா. இந்தா, வளன்னு பேசாம எங்க வரணும்னு அவர்கிட்ட கேளு. முடிஞ்ச வரைக்கும் நம்ம வீட்டு பக்கத்துல இருக்க எந்த இடத்துக்கும் போக வேண்டாம், அவங்க வீட்டு பக்கமாவே போவோம். அதான் நமக்கு சேஃப், புரியுதா? அவங்க வீட்டுக்கிட்ட ஒரு அம்மன் கோயில் உண்டு, அங்க வர சொல்லுதே. என்னத்தையாவது ஒன்று சொல்லி வர சொல்லு. சரி சரி, கொண்டா. என்ன ஒரு ஒளிவட்டம் முகத்துல. தாபுரணி இந்தா வச்சுக்கோ. சரி, நான் கதவு கிட்ட போய் உங்க அம்மா வரவளா என்னன்னு பார்த்துட்டு இருக்கேன். அதுக்குள்ள 5 நிமிஷம் 10 நிமிஷத்துல பேசி சட்டுன்னு ஒரு இடத்துக்கு வர சொல்லிட்டு போன வை, புரியுதா?
ம் சரி. ஏதோ அன்னோன் நம்பர்ல இருந்து கால் வருது. ஹலோ, ஏங்க நான் தான் மகா பேசுறேன். மகா நீயா பேசுத? இது உன்னோட இன்னொரு நம்பரா? உன் பழைய நம்பருக்கு கால் பண்ணி பார்த்தேன், சுவிட்ச் ஆஃப்னே வந்தது. ரொம்ப சங்கடமா இருந்தது மகா. உன்கிட்ட பேசாம உன் குரலை கேட்காம ரொம்ப கஷ்டப்பட்டேன் மகா. நானும் தாங்க. எங்க நீ திரும்ப கால் பண்ணவே மாட்டியோன்னு நினைச்சிட்டேன். நான் கூட உங்ககிட்ட மறுபடியும் பேசவே முடியாதவனு கவலைப்பட்டுட்டு இருந்தேன். ஆனா கடவுள் காப்பாத்திட்டாரு. என்ன சொல்லுது மகா? உங்க அப்பா கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டாவளோ? இல்லைங்க, அப்பா சம்மதம் சொல்லலை. சரி, நான் உங்களை நேர்ல பார்த்து பேசணும், வர முடியுமா? என்ன மகா இப்படி கேட்டுட்ட? உடனே வர மகா. எங்க வரணும்னு மட்டும் சொல்லு. எங்க வீட்டு சைடு நீங்க வந்தீங்கன்னா யாராவது பார்த்துருவாங்க. நான் உங்க வீட்டு சைடுல அங்க ஒரு உப்ராதிமன் கோயில் இருக்குல்ல, அங்க வந்துருவேன். நீங்களும் அங்க வந்துருவீங்களா? இப்போ 5 மினிட்ஸ்ல நான் அங்க வந்துருவேம்மா. ம் சரி, வாங்க நம்ம நேர்ல பார்த்து பேசுவோம். ஓகேம்மா, நான் இப்போ வந்துருதேன். ம் வச்சிருந்தேனே. என்ன பேசியாச்சா எப்படி? ம் பேசியாச்சு பூர்ணி. அப்புறம் ஏன் மூஞ்சி தொங்கி போய் கிடக்கு? அதுக்கு இல்லை, அவங்ககிட்ட போய் என்ன பேச போறோம்னு எனக்கு தெரியல. எதையாவது ஒன்று பேசி சீக்கிரமா கல்யாணம் பண்ண பாருங்க. வீட்ல எல்லாம் அந்த ஸ்டேட்டஸ் பக்கவெல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்கவே மாட்டாங்க. உங்க அப்பாலாம் சும்மா பிளாக்மெயில் பண்ணாவோ, நான் இருக்க மாட்டேன் வைக்க மாட்டேன்னு. அதெல்லாம் நம்பிட்டு இருக்காத. சட்டுப்புட்டுன்னு கிளம்பு. இங்க வரேன்னு சொல்லியிருக்கேன். அங்க ஒரு அம்மன் கோயில் இருக்கு, நான் வழி சொல்லிட்டேன், நீ வண்டி ஓட்டிட்டு போவியா? ஓகே வா. இன்னும் உங்க அம்மா கிட்ட வேற சொல்லி சமாளிக்கணும். சீக்கிரம் வா போவோம். எதுவுமே லேட் பண்ணக்கூடாது மகா. ம் இல்லை வரேன். மூஞ்ச சிரிச்ச மாதிரி வச்சுட்டு வா, இல்லைன்னா உங்க அம்மா எதுவோ பேசியிருக்கவுன்னு கண்டுபிடிச்சிட்டு போறாவோ. ம் சரி பூர்ணி. அப்படியே வா. உங்க அம்மா வராங்க, சிரிச்ச மாதிரி மூஞ்ச வச்சுக்கோ. செம படம், நீ பாரு, உனக்கு அவ்வளோ பிடிக்கும். வீட்டுக்கு போறோம், படம் பார்க்கோம், என்ஜாய் பண்றோம். என்ன? சரி, நீ சொன்னதுலேருந்து எனக்கு வந்து படம் பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. என்னம்மா? நானும் மகாவும் எங்க வீட்டுக்கு போறோன்னே. ஏம்மா இங்கேயே இருக்க வேண்டியதானே, எதுக்கு அவளை கூட்டு போற? அதுக்கு இல்லத்த, என் லேப்டாப்ல நிறைய புது படம்லாம் ஏற்றி வச்சிருக்கேன். அதான் நாங்கள் 2 பேருமே பார்க்கலான்னு இருக்கோம். ஓ அப்படியா? ஆமாத்த, நாங்கள் போயிட்டுமா? இல்லை அதுக்கு இல்லை, அவளுக்கு இப்போ நிச்சயதார்த்த வரைக்கும் கிட்ட வச்சாச்சுலாமா. அவளை இப்போ வெளியில் கூட்டு போனால் எல்லாரும் பார்த்துட்டு ஏதாவது சொல்லுவாள்வோ, அதுக்கு தான் யோசிக்கேன். நீ வேணா லேப்டாப் இங்கே தூக்கிட்டு வரி, அங்கே வச்சே பாருங்க. இங்கே அந்தளவுக்கு நெட்ஒர்க் இருக்காது. எங்கள் வீட்டில் தான் ஒய்ஃபை கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஒய்ஃபை கனெக்ஷன் இல்லைன்னா படம் பார்க்க முடியாதுல்ல. ஐயா அப்படியா? ஆமாத்த, இங்கே பின்னாடி தானே கூட்டு போகிறேன். இதுக்கே இவ்வளோ தூரம் யோசிக்கிங்க? அதுக்கு இல்லைம்மா, யார் என்னமோ சொல்லிடக்கூடாதுல, அதுக்கு தான் யோசித்தேன். எப்போ வருவீங்க? ஒரு படம் முடிய எப்படி ஒரு 3 மணி நேரம் ஆகும்லாத்த. ஒரு 3 மணி நேரம் கழிச்சு வரோம். ஐயா அவ்வளோ நேரம் ஆகுமா? உங்கள் அம்மா வீட்டில் தானம்மா இருக்காவோ? எங்கள் அம்மா வீட்டில் தான் இருப்பா. சரி அப்போ நான் கூட்டு போ. ஓகே வரோன்னே. வா மகா, இன்னைக்கு நம்ம பார்க்க படம் உனக்கு எவ்வளோ ஃபீலாக இருக்குன்னு மட்டும் பாரு. சரி எம்மா, நான் போயிட்டு வரேனே. பார்த்து போயிட்டு வா. நேராக குதத்தை விட்டு போயிட்டு இங்கே தான் வரணும், சரியா? சரிம்மா. இந்த பிள்ளை கூப்பிட்டுச்சு, நம்ம அனுப்பியிருக்கோம். ஒன்றும் தப்பாயிராதுல்ல? ஆவாது. அந்த பிள்ளைக்கு என்ன தெரியும்? அதுவும் போவ அந்த பிள்ளைகிட்ட பேசின பிறதான் இவ கொஞ்சம் சிரிச்ச முகமா இருக்கா. கூட கொஞ்ச நேரம் அந்த பிள்ளை கூட இருந்தா அந்த பையலை மறந்துடுவா. இல்லைன்னா எப்போ பார்த்தாலும் அவனை நினச்சிக்கிட்டே உள்ள கிடந்து அழுதுட்டு கிடப்பா. போயிட்டு வரட்டும். அப்பா, வண்டியில ஏறினதுலேருந்து இப்போ வரைக்கும் சிரிச்சுட்டே தான் இருக்கா. நான் 2 நாளா எப்படி அழுதுட்டு இருந்தேன் தெரியுமா பூர்ணி? உன்னாலதான் இன்னைக்கு சிரிச்சிட்டு இருக்கேன். என்னாலயா? என்ன பார்த்ததுமே நீ சிரிக்க ஆரம்பிச்சிட்டியோ? போ. சரி உன் ஆளுங்க காணல. வீட்டு பக்கத்துல இருக்க கோயில்ல நம்மளே வந்துட்டோம், அவர் இன்னும் காணும். வருவாவோ? மகா எங்க வந்துட்டீங்களா? நீ சொல்லி நான் வராம இருப்பேனா? சொன்னா அடுத்த 5 நிமிஷத்துல நான் வந்துட்டேன். இங்க பூர்ணி, இவங்க தான் அவங்க. ஓ ஓகே எப்படி இருக்கீங்கண்ணே? ஆம் நல்லா இருக்கேம்மா. நீங்க நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கும். சரி பார்த்து என்ன ஏதுன்னு பேசுங்க. டைம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கு, அப்புறம் லேட் ஆயிட போகுது. நான் கோயிலுக்குள்ள போய் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்ன ஏதுன்னு பேசிட்டு கூப்பிடு, சரியா? சரி பூர்ணி, ரொம்ப தேங்க்ஸ் பூர்ணி. இருக்கட்டும். இது மாதிரி எனக்கு என்னைக்காவது ஹெல்ப் தேவைப்பட்டா பண்ணு, சரியா? மேக்ஸிமம் அப்படி எந்த ஹெல்ப்பும் நான் உங்ககிட்ட கேட்க போறதில்ல. ஏன்னா எனக்கெல்லாம் ஒன்று மாதிரி லவ் கிவ்னு ஒன்றும் வராது. இருந்தாலும் சொல்லுதே. கண்டிப்பா உனக்கும் லவ் வரத்தான் செய்யும். அதுக்கு நாங்க 2 பேரும் ஹெல்ப் பண்ண தான் போறோம். பார்த்துட்டே இரேன். அதெல்லாம் நடந்தா பார்த்துக்கலாம். சரி நீ பேசி ஒரு முடிவெடு. சரி. எங்க அவ பேரு பூரணி. எங்க வீட்டுக்கு பின்னாடி கோதத்தம்மாவா. நாங்க சின்ன பிள்ளைலேருந்தே ஒன்னாவே விளையாண்டு பழகினோமா. கிட்டத்தட்ட ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கலாம், அக்கா தங்கச்சி மாதிரின்னு வச்சுக்கலாம். நான் என் நிலைமையை எடுத்து சொன்ன உடனே அவ தான் இவ்வளவு தூரம் ஹெல்ப் பண்ணா. அவ நம்பர்ல இருந்து தான் நான் உங்களுக்கு கால் பண்ணேன். அவ மூலியமா தான் நம்ம 2 பேரும் மறுபடியும் பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அப்படியா? நானும் உங்களுக்கு தேங்க்ஸ் சொன்னேன்னு சொல்லிடு. சரிங்க. சரி, அம்மா ரொம்ப அடிச்சாங்களமோ நீ?
அது கூட எனக்கு பிரச்சனை இல்லைங்க. அம்மா கிட்ட அடி வாங்குறது ஒன்றும் எனக்கு புதுசு இல்லை. ஆனால் நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்கு. நாளை கழிச்சு நிச்சயதார்த்தம் வச்சுட்டாவோ. நான் எவ்வளோ கெஞ்சி கேட்டோம், அப்பா அதுக்கு சரின்னு சொல்ற மாதிரியே தெரியல. அம்மா அதுக்கு மேலே எனக்கு என்ன செய்யணும் திக்கு திசை தெரியலங்க. என்ன செய்யலாம் நம்ம? என்ன இவ ரெண்டு பேரும் இங்க வந்து நிக்கவோ? ஆஹா, நல்லா டெவலப் பண்ணிட்டான் போலயா இவன். அது சரி, இதை பத்தி நம்மளே இந்த பேட்டை கேட்கணும்னு நினைச்சிட்டே இருந்தோம். இன்னைக்கு வசமா சிக்கணும். ஒரு அதட்டிட வேண்டியதான் ரெண்டு பேரையும். மகா, இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. என்னங்க? இப்பவே என் கூட வந்துருதியா? ஏன் அப்பா, மல்லியாக்கா மாவன் பொல்லாதவனா இருக்கானே. ஊம கொட்டா மாதிரி இருந்துட்டு பேச வந்த பிள்ளைய வீட்டுக்கு வரியான்னு கூப்பிடுதான். பார்த்தே 5-6 மாசம் தான் இருக்கும், அதுக்குள்ள இவ்வளவு தூரம் வந்துட்டானா? என்னங்க விளையாடுதிய? இப்படி எப்படின்னா உங்க கூட வர முடியும்? இப்படியே ஒன்றும் நீ வர வேண்டாம். வா, வேற வழியே இல்லை. இப்பவே இந்த கோயிலை வச்சு நம்ம கல்யாணம் பண்ணிக்கிடுவோம். அதுக்கப்புறம் யார் நினைச்சாலும் நம்மள பிரிக்க முடியாது. என்னங்க சொல்றிய? எல்லாரும் இருந்தும் யாருமே இல்லாம நம்ம கல்யாணம் பண்ணிக்கணுமா? வேற வழியே இல்லை மகா. வேற என்ன செய்யணும் எனக்கும் தெரியல. நான் வேணா ஒரு வழி சொல்லட்டுமா சிவா?